பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நம்ம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். நேற்று மே 5ஆம் தேதி நிஃப்டி 0.5% அதிகமாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 9,400 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 8,900 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. நெட் பையர்ஸாக இருந்திருக்கிறாங்க 500 கோடி ரூபாய்க்கு. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் கிட்டத்தட்ட 14,000 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 11,000 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 3,000 கோடி ரூபாய்க்கு நெட் பையர்ஸாக இருந்திருக்கிறாங்க டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். இன்னைக்கு மே 6ஆம் தேதி குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிக்கக்கூடிய சில கம்பெனிகளுடைய பெயர்கள்: காட்ரேஜ் கன்சியூமர், பேங்க் ஆஃப் பரோடா, பிஎஸ்சி, பாலிகேப், பேடிஎம், கேஇஐ இண்டஸ்ட்ரீஸ், கன்சை நெரோலாக், பாலிமெடிக்யூர், பெரமல் என்டர்பிரைசஸ், மகாநகர் கேஸ், ஆலம்பிக் ஃபார்மா, இந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன், ஜேபிஎம் ஆட்டோ மற்றும் சஃபாரி இண்டஸ்ட்ரீஸ். மாருதி சுசுகி அவங்களுடைய மார்க்கெட் ஷேரை இழந்திருக்கிறாங்க. ஏப்ரல் மாதத்தில் 40% குறைவாக போயிருக்கு. போன வருடம் ஏப்ரல் மாதத்தில் 40.25% இருந்தது. முதல் இடத்துல இருந்திருக்கிறாங்க. இப்போ முதல் இடத்துல தான் இருக்கிறாங்க. ஆனால் மார்க்கெட் ஷேர் கொஞ்சம் இழந்திருக்கிறாங்க. 40% குறைவாக போயிருக்குன்னு எக்கனாமிக் டைம்ஸில் தகவல் கொடுத்துருக்காங்க. இரண்டாவது இடத்துல பொதுவாக ஹுண்டை இந்தியா தான் இருக்கும். ஆனால் இந்த முறை மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா இரண்டாவது இடத்துல இருக்கிறாங்க. 13.83% மார்க்கெட் ஷேர். மூன்றாவது இடத்துல டாடா மோட்டார்ஸ் தொடர்றாங்க. 12.59%. ஹுண்டை மோட்டார் 4வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு. 12.47% மார்க்கெட் ஷேர் வைத்திருக்கிறாங்க. ஏப்ரல் மாத டேட்டா படி எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல். மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல். டிவிடெண்டும் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு ₹25.30. அதற்கான ரெக்கார்ட் டேட் ஜூலை 4ஆம் தேதி. ஸ்டாண்டலோன் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 2,437 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 22% அதிகரித்தது. ரெவென்யூ 31,609 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 24% அதிகரித்தது. முழு நிதியாண்டிற்கான சில ஹைலைட்ஸ் கொடுத்துருக்காங்க அவங்களுடைய ப்ரெஸ் ரிலீஸில். எஸ்யூவி அந்த மார்க்கெட் ஷேரில் நம்பர் 1 இடத்துல இருக்கிறாங்க, 22.5%. டிராக்டர்ஸ் மார்க்கெட் ஷேர்லையும் முதல் இடத்துல இருக்கிறாங்க, 43.3%. போன வருடத்துடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது 170 பேசிஸ் பாயிண்ட்ஸ் அதிகரிச்சிருக்கு அவங்களுடைய மார்க்கெட் ஷேர் டிராக்டர்ஸில். எலக்ட்ரிக் 3 வீலர்ஸ்லையும் நம்பர் 1 இடத்துல இருக்கிறாங்க மார்க்கெட் ஷேரில், 42.9%. முழு நிதியாண்டிற்கான ஸ்டாண்டலோன் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 11,855 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 11% அதிகரித்தது. ரெவென்யூ 1,18,625 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 17% அதிகரித்தது. இந்த நிதியாண்டில் முதல் குவார்ட்டரில் இந்தியாவுடைய இன்ஃப்ளேஷன் 3% குறைவாக இருக்கும்னு எஸ்பிஐ கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. தகவல் நமக்கு கிடைத்தது எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து. கோஃபோர்ஜ் லிமிடெட் ரெக்கார்ட் டேட் அறிவிச்சிருக்காங்க. ஸ்டாக் ஸ்பிளிட்கான ரெக்கார்ட் டேட். ஸ்டாக் ஸ்பிளிட் பின்னணி ₹10 இருக்கக்கூடிய ஃபேஸ் வேல்யூ ₹2 மாற்றுறாங்க. அதற்கான ரெக்கார்ட் டேட் ஜூன் 4ஆம் தேதி. அவங்க டிவிடெண்டும் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு ₹19. அதற்கான ரெக்கார்ட் டேட் மே 12ஆம் தேதி. அவங்க குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. கோஃபோர்ஜ் லிமிடெட் கன்சாலிடேட்டட் ரெவென்யூ 3,409 கோடி ரூபாய். குவார்டர் ஆன் குவார்ட்டர் 5% அதிகரித்தது. ப்ளூம்பர்க் எதிர்பார்த்தது, அவங்க ஒரு கருத்து கணிப்பு நடத்தியிருக்காங்க வல்லுநர்களிடையே, அவங்க எதிர்பார்த்தது 3,527 கோடி ரூபாய். நெட் ப்ராஃபிட் 261 கோடி ரூபாய். குவார்டர் ஆன் குவார்ட்டர் 21% அதிகரித்தது. ப்ளூம்பர்க் எதிர்பார்த்தது 282 கோடி ரூபாய். டேட்டா அனைத்தும் நமக்கு கிடைத்தது என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து. அதானி குரூப் ஸ்டாக்ஸ் நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நம்ம நேற்று ஒரு செய்தியும் பார்த்துருந்தோங்க. 10% வரைக்கும் அதிகரித்தது. எக்கனாமிக் டைம்ஸில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. என்ன செய்தி? இந்த செய்தி நாமளும் நேற்று பார்த்துருந்தோம் வீடியோவில். அவங்க மீது யூஎஸில் வழக்கு இருக்குது. இந்தியாவில் ப்ராஜெக்ட்ஸ் வாங்குறதுக்கு அவங்க லஞ்சம் கொடுத்துருக்காங்கன்ற குற்றச்சாட்டு அங்கே வழக்கு போயிட்டு இருக்கு. ஸோ அதானி குரூப்பை சார்ந்த சில நிர்வாகிகள் அங்கே இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளுடன் அவங்க பேசுவதற்கான ஒரு முயற்சியில் இருக்கிறாங்க. அதை தள்ளுபடி செய்யணும் அந்த வழக்கு அப்படின்ற மாதிரி அந்த ஒரு செய்தி இருந்தது. அதன் முக்கிய காரணம் எக்கனாமிக் டைம்ஸில் சொல்லியிருந்தாங்க. அதானி குரூப் ஸ்டாக்ஸ் நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணதற்கு. இந்த செய்தி குறித்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் விளக்கம் கேட்டிருக்காங்க கம்பெனி கிட்ட. குறிப்பாக அதானி கிரீன் எனர்ஜி கிட்ட விளக்கம் கேட்டிருக்காங்க. அதானி கிரீன் எனர்ஜி இப்போ பதிலும் கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? போன ஆண்டு நவம்பர் மாதத்திலே நாங்கள் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு ஒரு பதிவு கொடுத்துருந்தோம். அதுலேயே நாங்கள் சொல்லியிருந்தோம் இந்த கேஸுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை, அந்த கேஸில் எங்கள் பேர் இடம் பெறல. அதே மாதிரியான ஒரு அப்டேட் மறுபடியும் கொடுத்துருக்காங்க அதானி கிரீன் எனர்ஜி.
ஐடிபிஐ பேங்க்கில் இந்திய அரசுடைய ஸ்டேக் இருக்குது, அது அவங்க விற்பனை செய்கிறாங்கன்னு ரொம்ப நாட்களாக நம்ம அந்த செய்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ என்டிடிவி ப்ராஃபிட்டில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இந்த ஆண்டுக்குள்ளார அரசு அவங்களுடைய ஸ்டேக்கை குறைப்பாங்க. ஐடிபிஐ பேங்க்கில் எல்ஐசியும் ஸ்டேக் வைக்கிறாங்க, அவங்களும் சிலது விற்பனை செய்கிறதுக்கான முயற்சியில் இருக்கிறாங்க. ஸோ இந்த ஆண்டு, அதாவது 2025 இந்த ஆண்டு முடிவுக்குள்ளார அரசு அவங்களுடைய ஸ்டேக்கை குறைப்பாங்க அல்லது முற்றிலும் விற்பனை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் எல்ஐசியில் இந்திய அரசுடைய ஸ்டேக்கும் குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுவும் நம்ம ரொம்ப நாட்கள் அந்த செய்தி கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம். அது நிதியாண்டு 2027 முடிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இப்போ என்டிடிவி ப்ராஃபிட்டில் இந்த தகவல் என்டிடிவி ப்ராஃபிட்டுக்கு கொடுத்தது டிப்பம் உடைய செக்ரட்டரி. டிப்பம் அப்படின்றது டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் பப்ளிக் அசெட் மேனேஜ்மெண்ட். சிங்கப்பூர் அரசு இந்தியன் ஸ்டாக்ஸில் ஸ்டேக் வைத்திருக்கிறாங்க. ஆனால் ஒரு பட்டியல் கொடுத்துருக்காங்க எக்கனாமிக் டைம்ஸில், ஒரு 9 ஸ்டாக்ஸ். அந்த 9 ஸ்டாக்ஸ் இந்த ஆண்டு, அதாவது 2025 15% 30% அதிகரித்திருக்கு. இந்த 9 ஸ்டாக்ஸ்லையும் கவர்மெண்ட் ஆஃப் சிங்கப்பூர் ஸ்டேக் வைத்திருக்கிறாங்க. எஸ்ஆர்எஃப் உடைய ஷேர் பிரைஸ் இந்த ஆண்டு, அதாவது 2025 30% அதிகரிச்சிருக்கு. சிங்கப்பூர் அரசு கைவசம் 1.45% ஸ்டேக் இருக்கு. பஜாஜ் ஃபினான்ஸ் 30% அதிகரித்தது இந்த ஆண்டில். சிங்கப்பூர் அரசு கைவசம் 2.55% ஸ்டேக் இருக்கு. எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி 27% அதிகரித்தது. 3.39% ஸ்டேக் சிங்கப்பூர் அரசு கிட்ட இருக்கு. டாடா கன்சூமர் ப்ராடக்ட்ஸ்ல சிங்கப்பூர் அரசு 1.17% ஸ்டேக் வைத்திருக்கிறாங்க. இந்த ஆண்டு டாடா கன்சூமர் ப்ராடக்ட்ஸ் 27% அதிகரிச்சிருக்கு. பிஎன்பி ஹவுசிங் ஃபினான்ஸ் இந்த ஆண்டு 2025 20% அதிகரிச்சிருக்கு. 7.49% ஸ்டேக் கவர்மெண்ட் ஆஃப் சிங்கப்பூர் கைவசம் இருக்கு. இன்டர்குளோப் ஏவியேஷன் இண்டிகோ ஏர்லைன்ஸ் உடைய பேரண்ட் கம்பெனி இந்த ஆண்டு 17% அதிகரிச்சிருக்கு. 3.9% ஸ்டேக் வைத்திருக்கிறாங்க சிங்கப்பூர் அரசு. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் 17% அதிகரித்தது இந்த ஆண்டு. 1.22% ஸ்டேக் வைத்திருக்கிறாங்க கவர்மெண்ட் ஆஃப் சிங்கப்பூர். பாரதி ஏர்டெல்ல 1.3% ஸ்டேக் வைத்திருக்கிறாங்க. இந்த ஆண்டு 17% அதிகரித்தது. காட்ரேஜ் கன்சூமர் ப்ராடக்ட்ஸில் 1.22% ஸ்டேக் வைத்திருக்கிறாங்க கவர்மெண்ட் ஆஃப் சிங்கப்பூர். காட்ரேஜ் கன்சூமர் ப்ராடக்ட்ஸ் இந்த ஆண்டு 16% அதிகரிச்சிருக்கு. சிசிஎல் ப்ராடக்ட்ஸ் இந்தியா லிமிடெட் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு ₹5 ரிசல்ட்டும் அறிவிச்சிருக்காங்க. குவார்டர்லி ரிசல்ட் கன்சாலிடேட்டட் ரெவென்யூ 836 கோடி ரூபாய், 15% அதிகரித்தது இயர் ஆன் இயர் கம்பேரிசனில். ப்ளூம்பர்க் எதிர்பார்த்தது 827 கோடி ரூபாய். நெட் ப்ராஃபிட் 102 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 56% அதிகரித்தது. ப்ளூம்பர்க் எதிர்பார்த்தது 68 கோடி ரூபாய். தகவல் நமக்கு கிடைத்தது என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து. இந்தியன் ஹோட்டல்ஸ் குவார்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்டும் வெளியிட்டிருக்காங்க. ஒரு ஷேருக்கு ₹2.25. கன்சாலிடேட்டட் பேசிஸில் ரெவென்யூ 2487 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 27% அதிகரித்தது. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 522 கோடி ரூபாய். ஒரு ஸ்டார் போட்டு தான் அவங்களுடைய ப்ரெஸ் ரிலீஸில் சொல்லியிருந்தேன். ஒரு ஸ்டார் இருக்குது அந்த ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ். அந்த ஸ்டார் என்னென்னா ஒரு எக்ஸப்ஷனல் ஐட்டம் இருந்திருக்கு இந்த குவார்ட்டரில். இயர் ஆன் இயர் 25% அதிகரித்தது. முழு நிதியாண்டுக்கு கன்சாலிடேட்டட் ரெவென்யூ 8565 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 23% அதிகரித்தது. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 1908 கோடி ரூபாய். ஒரு ஸ்டாரோடு தான் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டார் மறுபடியும் ஒரு எக்ஸப்ஷனல் ஐட்டம் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இயர் ஆன் இயர் 52% அதிகரித்தது. கேம்ஸ் கம்ப்யூட்டர் ஏஜ் மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ் லிமிடெட் குவார்டர்லி ரிசல்ட் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்ட் ஒரு ஷேருக்கு ₹19. கன்சாலிடேட்டட் ரெவென்யூ 356 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 15% அதிகரித்தது. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 114 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 10% அதிகரித்தது. முழு நிதியாண்டிற்கான டேட்டா பார்க்கும்போது கன்சாலிடேட்டட் ரெவென்யூ 1422 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 25% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 470 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 33% அதிகரிச்சிருக்கு. இர்கான் இன்டர்நேஷனல் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. கேரளா ஸ்டேட் ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தரப்புல ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்குது திருவனந்தபுரத்தில். அதோடைய மதிப்பு 187 கோடி ரூபாய். ஜிஆர் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. பிஎஸ்என்எல் கிட்ட இருந்து ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்குது. அதோடைய மதிப்பு 1257 கோடி ரூபாய். இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் ஏப்ரல் மாதத்திற்கான பிஸ்னஸ் அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. மந்த்லி எலக்ட்ரிசிட்டி ட்ரேடட் வால்யூம் 10,584 MU, இயர் ஆன் இயர் 26% அதிகரிச்சிருக்கு. கிரீன் மார்க்கெட்டுடைய வளர்ச்சி இயர் ஆன் இயர் 95% அதிகரிச்சிருக்கு. டிஎம்சிசி ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ் லிமிடெட் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு ₹2.50. தேவயானி இன்டர்நேஷனல் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. கனடா ரெஸ்டாரண்ட்டான ஃபர்ஸ்ட் நியூயார்க் ஃப்ரைஸ் ஸ்டோர், அது ஒரு செயின் ரெஸ்டாரண்ட்டாக இருக்கிறாங்க கனடாவில். அவங்களுடைய முதல் கடையை இந்தியாவில் இப்போ தேவயானி இன்டர்நேஷனல் திறந்திருக்கிறாங்க. இந்த கனடியன் நிறுவனம் ஏற்கனவே யூஏயில் இருக்கிறாங்க, சவுதி அரேபியாவில் இருக்காங்க, அண்மையில் தான் யூஎஸ்ஏ வந்திருக்கிறாங்க. இப்போ தேவயானி இன்டர்நேஷனல் அவங்களுடைய முதல் கடையை இந்தியாவில் திறந்திருக்கிறாங்க. கல்யாணி ஸ்டீல்ஸ் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு ₹10. குவார்டர்லி ரிசல்ட் பார்க்கும்போது கன்சாலிடேட்டட் பேசிஸில் ரெவென்யூ 544 கோடி ரூபாய், குவார்டர் ஆன் குவார்டர் 12% அதிகரித்தது. நெட் ப்ராஃபிட் 79 கோடி ரூபாய், குவார்டர் ஆன் குவார்டர் 43% அதிகரித்தது. கோல்டியம் இன்டர்நேஷனல் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. ஒரு இன்டர்நேஷனல் கிளைண்ட் கிட்ட இருந்து ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்குது. லேப் க்ரோன் டைமண்ட்ஸ் ஜுவல்லரிக்கான ஆர்டர் 80 கோடி ரூபாய்க்கானது. யார் அந்த இன்டர்நேஷனல் கிளைண்ட் பேர் சொல்லலை, வெறும் இன்டர்நேஷனல் கிளைண்ட் மட்டும் தான் சொல்லியிருக்கிறாங்க. கோல்டியம் இன்டர்நேஷனல்.
POCL என்டர்பிரைசஸ் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க, ஒரு ஷேருக்கு 70 பைசா. DCM ஸ்ரீராம் ₹3.40 டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. குவார்டர்லி ரிசல்ட் CNBC TV 8லேருந்து கிடைத்தது. DCM ஸ்ரீராம் உடையது. கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் ₹178 கோடி, இயர் ஆன் இயர் 52% அதிகரிச்சிருக்கு. ரெவென்யூ ₹2877 கோடி, இயர் ஆன் இயர் 20% அதிகரித்தது. பிரதாப் ஸ்நாக்ஸ் குவார்டர்லி ரிசல்ட் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. டிவிடெண்ட் ஒரு ஷேருக்கு 50 பைசா. குவார்டர்லி ரிசல்ட் கன்சாலிடேட்டட் ரெவென்யூ இயர் ஆன் இயர் 3% அதிகரித்தது. ₹398 கோடி. கம்பெனி நஷ்டத்தில் இருக்கிறாங்க. ₹12 கோடி நஷ்டம் இந்த குவார்டரில். போன வருடம் இதே குவார்டரில் ₹12 கோடி லாபத்தில் இருந்திருக்கிறாங்க. பவர் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் குஜராத் லிமிடெட் அவங்களுக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. ₹21 கோடி கான்ட்ராக்ட் ராஜஸ்தானில். ரோட்டோ பம்ப்ஸ் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. மே 17 குவார்டர்லி ரிசல்ட் அறிவிக்க இருக்கிறாங்க. கூடவே டிவிடெண்ட் குறித்தான முடிவும் எடுக்க இருக்கிறாங்க. போனஸ் குறித்தான முடிவும் மே 17 எடுக்க இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க ரோட்டோ பம்ப்ஸ். ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேங்க் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு ₹2.15. SIL இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் டிவிடெண்டாக ₹2.50 அறிவிச்சிருக்கிறாங்க. BMW இண்டஸ்ட்ரீஸ்க்கு டாடா ஸ்டீல் கிட்ட இருந்து ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. அதோடைய மதிப்பு ₹1764 கோடி. நவ்கர் அர்பன் ஸ்ட்ரக்சர் ரெக்கார்ட் டேட் அறிவிச்சிருக்காங்க. ஸ்டாக் ஸ்பிளிட்கானது. ஸ்டாக் ஸ்பிளிட் பின்னணி ₹2 இருக்கக்கூடிய ஃபேஸ் வேல்யூ ₹1 மாற்றுறாங்க. அதற்கான ரெக்கார்ட் டேட் மே 9. ஸ்மிருதி ஆர்கானிக்ஸ் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ₹1.50. பாம்பே டைங் டிவிடெண்டாக ₹1.20 அறிவிச்சிருக்கிறாங்க. கேம்கோ டிவிடெண்டாக 10 பைசா அறிவிச்சிருக்கிறாங்க ஒரு ஷேருக்கு. ஷெல்டர் ஃபார்மா தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. தாஹா ட்ரக்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ் கிட்ட இருந்து ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. அதோடைய மதிப்பு $1,38,000. ஸ்பெக்ட்ரம் ஃபுட்ஸ் புதிதாக ராஜஸ்தானில் நிலம் வாங்கியிருக்கிறாங்க. அவங்களுடைய டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்டுக்காக தான் இந்த நிலம்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே அங்கே ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் தனியாக கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் இது புதிதாக நிலம் வாங்கியிருக்கிறாங்க ஸ்பெக்ட்ரம் ஃபுட்ஸ்னு அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. தத்துவ சிந்தன் ஃபார்மா கேம் எக்ஸ்போர்ட் ஆர்டர் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதோடைய மதிப்பு கிட்டத்தட்ட ₹30 கோடி. LG பாலகிருஷ்ணன் அண்ட் பிரதர்ஸ் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு ₹20. வினைல் கெமிக்கல்ஸ் ₹7 டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. சன்ஷீல் கெமிக்கல்ஸ் டிவிடெண்டாக ₹2.50 அறிவிச்சிருக்கிறாங்க. ஜென்சால் இன்ஜினியரிங் தொடர்ச்சியாக 17 நாட்கள் லோவர் சர்க்கியூட்டை எட்டிக்கிட்டு இருக்கு. அவங்க ஹை போனப்போ இருந்த மார்க்கெட் கேப்புடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது இப்போ 98% அந்த மார்க்கெட் கேப்பை இழந்திருக்கிறாங்கன்னு மணி கண்ட்ரோலில் தகவல் கொடுத்துருக்குறாங்க. வண்டர்லா ஹாலிடேஸ் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனியுடைய ஜெனரல் மேனேஜர் ரிசார்ட் திரு சுதீர் MV ராஜினாமா செய்திருக்கிறாரு. MK குளோபல் ஃபினான்ஷியல் சில ஸ்டாக்ஸ்க்கு அவங்களுடைய ரேட்டிங் டார்கெட்டை கொடுத்துருக்குறாங்க. கோட்டக் மஹிந்திரா பேங்குக்கு ரெடியூஸ் ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் ₹1950. இந்தியன் பேங்குக்கு பை ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் ₹675. BPCLக்கு பை ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் ₹400. மேரிகோக்கு பை ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் $810. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு பை ரேட்டிங் டார்கெட் $975. கெய்னர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலை விரைவாக பார்க்கலாம். இது நேற்றுக்கான டேட்டா. ஹை வால்யூம்னு எப்படி சொல்கிறோன்னா, நேற்று வால்யூமுடன் கடந்த 10 நாளுக்கான ஆவரேஜ் வால்யூமை ஒப்பிடும்போது 100% மேலே இருக்கிற சில ஸ்டாக்ஸ் கெய்னர்ஸ்னு சொல்லும்போது நேற்று ஷேர் ப்ரைஸ் அதிகரித்திருக்க வேண்டும். யூனிவர்சல் கேபிள் 17% அதிகரித்தது. 600% வால்யூம் அதிகரித்தது. RR கேபிள் 15% ஷேர் ப்ரைஸும் 6641% வால்யூம் அதிகரித்தது. RR கேபிள் ரிசல்ட்டும் அறிவிச்சிருந்தாங்க. அவங்க உற்பத்தி திறன் விரிவாக்கம் குறித்தான அப்டேட்டும் வெளியிட்டிருந்தாங்க. RR கேபிள். பராக் மில்க் ஃபுட் ரிசல்ட் ரியாக்ஷனாக இருந்திருக்கலாம். 14% உயர்ந்தது. 2228% வால்யூம் அதிகரிப்பு. நெட்வெப் டெக்னாலஜிஸ் அவங்களும் ரிசல்ட் ரியாக்ஷனாக இருக்கலாம். 13% அதிகரித்தது. 3017% வால்யூம் அதிகரிப்பு. அதானி டோட்டல் கேஸ் அதானி ஸ்டாக்ஸும் இந்த பட்டியலில் இடம் பிடிச்சிருக்காங்க. நம்ம முன்னே செய்தி பார்த்துருந்தோம். 11% ஷேர் பிரைஸ் அதிகரித்தது. 300% வால்யூம் அதிகரித்தது. கல்யாணி ஸ்டீல்ஸ் 10% ஷேர் பிரைஸும் கிட்டத்தட்ட 600% வால்யூம் அதிகரிப்பு. லிபர்ட்டி ஷூஸ் 8% ஷேர் பிரைஸ் அதிகரித்தது. 1500% வால்யூம் அதிகரிப்பு. JBM ஆட்டோ 7% ஷேர் பிரைஸும் 4078% வால்யூம் அதிகரிப்பு. அதானி என்டர்பிரைசஸ் 7% ஷேர் பிரைஸ் உயர்ந்தது. 233% வால்யூம் அதிகரிப்பு. அதானி கிரீன் எனர்ஜி 7% ஷேர் பிரைஸும் 1500% வால்யூம் அதிகரிப்பு. லூசர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலில் விமார்ட் ரீட்டைல் 7% சரிந்தது. 2222% வால்யூம் அதிகரிப்பு. கோட்டக் மஹிந்திரா 5% வீழ்ச்சி, 147% வால்யூம் அதிகரிப்பு. ரெம்சன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் 5% சரிந்தது. 445% வால்யூம் அதிகரிப்பு. ஜிண்டால்சா 4% வீழ்ச்சி, 148% வால்யூம் அதிகரித்தது. BEW இன்ஜினியரிங் 4% வீழ்ச்சி, 1633% அதிகரித்தது வால்யூம். வாடிலால் இண்டஸ்ட்ரீஸ் 4% வீழ்ச்சி, 118% வால்யூம் அதிகரிப்பு. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.